வெளிநாட்டு போல படிச்சுட்டு போகணுமான்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் ஒன்று இருந்து கொண்டே இருக்கு. அப்ரூடுக்கு போனால் படிச்சிருக்கணுமா, குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா, சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணுமா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எங்களுக்கு இந்த சேலரி கிடைக்குமா? டெஃபினட்டாக படிச்சுட்டு போங்க. படிச்சுட்டு போனால் தான் நல்ல ஜாப் ஒன்று கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஏ லெவலில் வந்து கணக்கெடுக்காமல் வைக்கிறாங்க. ஓ லெவல் செஞ்சுட்டு ஃபவுண்டேஷன் செஞ்சு அடுத்த ஸ்டெப் போகணுமெண்டு. ஏ லெவலில் செய்யுங்க. ஏ லெவல் செய்யாமல் அப்ரோட் போவே வானம். நான் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் துபாய் போயிட்டு வேலை செய்கிற டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த சர்டிஃபிகேட் வந்து அட்வான்ஸ் லெவலு. அப்போ தான் எனக்கு ஸ்ரீலங்கன் அட்வான்ஸ் லெவலில் சர்டிஃபிகேட்டை பொறுமதியே தெரிய வந்துச்சு. நான் ஏசிசிஏ ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தேன் அந்த டைமில். ஸோ அந்த டைமில் எனக்கு ஏசிசிஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சு, AA சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அந்த சர்டிஃபிகேட்ஸை கூட அவங்க பார்க்கல. அவங்க ஃபஸ்ட்டுக்கு பார்த்து ஏ லெவல் சர்டிஃபிகேட்டை தான். ஸோ ஏ லெவலில் முக்கியமாக கன்சிடர் பண்ணி செய்யுங்க. ஏ லெவலில் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஹையர் டிகிரியோ ஒரு குவாலிஃபிகேஷனை ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ரோட் போங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். அப்ரோட் போயிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கல, எந்த மாதிரி சைட்ஸில் வேலை தேடணும்,